கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று சிறுகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதாராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அதாவது கன்றுகளோடு இருக்கக்கூடிய பசுக்கள் கிட்ட இருந்து பால் கறப்பவனையும் செற்றார் திரளழியச் சென்று சிறுகச் செய்யும், தன்னை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனையும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே மாசு மறுவற்ற கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதாராய். புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலையுடைய மயில் போன்றவளே, சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணனை பேர்பாட, சுற்றி இருக்கிற எல்லா தோழிகளும் உன் வீட்டு முன்னாடி வந்து உன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து கூடி நிற்கிறோம். முகில்வண்ணன் மேகவண்ணனாகிய கண்ணனை அவன் புகழ் பற்றி பாடுவதற்காக வந்து உன் வீட்டு வாசலில் கூடி நிற்கிறோம். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எல்லோரும் வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து கண்ணன் புகழை பாடிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டும் நீ தூங்கிட்டு இருக்கியே. செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே, இப்படி நீ தூங்கிக்கிட்டு இருந்தாக்க என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற தன் தோழிகளை எல்லாம் எழுப்புறாங்க. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கூட்டு பிரார்த்தனையோட மகத்துவத்தை சொல்கிறாங்க. அஞ்ஞானங்கிற உறக்கத்திலிருந்து எல்லாரையும் தட்டி எழுப்பி பகவானை பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று சிறுகச் செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதாராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய்.